ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வாழைக்காய் குழம்பு செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? ஒரு வாழைக்காயை தோல் சீவி இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். தக்காளி ஒன்று, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. அடுத்து தேங்காய், சோம்பு, பூண்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு. இப்போ இந்த தேங்காய், பூண்டு, சோம்பு இது மூணையும் ஒன்றா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். அடுத்து பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பெரிய வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிக்கணும். தக்காளி, உப்பு 2ஐயும் சேர்த்து வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இது எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வாழைக்காயை போட்டுக்கணும். வாழைக்காய் போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். காய் நல்லா வேகிறதுக்காக மூடி வச்சு வேக வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், கொதிச்சுக்கிட்டு இருக்குது. காயும் நல்லா வெந்துருச்சு. அடுத்து தேங்காய், பூண்டு, சோம்பு அரைத்த விழுதை ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நமக்கு சுவையான வாழைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சேலம் குக்கிங் டைம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.